அமெரிக்காவில் இந்த வாரம் பவர்டு பை எஸ்டிபி மார்ட் அண்ட் யூனிஎக்ஸ் குரியர் அண்ட் கார்கோ. அமெரிக்க டாலரின் மதிப்பு $70.51 தங்கத்தின் மதிப்பு $41.66 உள்ளது. ஹிந்தி தெரியாததால் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரை அவமானப்படுத்திய விமான நிலைய அதிகாரி. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர் ஆபிரகாம் சாமுவேல் கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்கா செல்வதற்காக மும்பை சத்திரபதி விமான நிலையத்திற்கு சென்றார். அப்போது நடந்த இந்த சம்பவம் குறித்து உடனடியாக ட்வீட் செய்தார். தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால் மும்பை சத்திரபதி விமான நிலையத்தில் உனக்கு ஹிந்தி தெரியாதா, அப்படியென்றால் தமிழ்நாட்டுக்கே போய் என குடியுரிமை அதிகாரி ஒருவர் அவமானப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பழனி தைப்பூச திருவிழாவில் அமெரிக்க பக்தர்கள். தைப்பூச விழாவை முன்னிட்டு பழனி கோவிலில் தமிழர்களின் பாரம்பரிய உடையணிந்து அமெரிக்க பக்தர்கள் முருகனை வழிபட்டனர். அமெரிக்காவைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி தலைமையில் 18 பேர் ஆன்மீக சுற்றுலாவாக முருகனின் அறுபடை வீடுகளை தரிசிக்க தமிழகம் வந்துள்ளனர். இவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சேலை அணிந்து வந்தனர். காவடி எடுத்து வெளிப்பிரகாரத்தை வலம் வந்து உச்சிக்கால பூஜையில் முருகனை தரிசனம் செய்தனர். போகர் சன்னதியிலும் வழிபட்டனர். இவர்கள் 10 ஆண்டுகளாக தைப்பூச விழாவில் பங்கேற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அறுபடை வீடுகளை தரிசித்து மதுரை திருப்பரங்குன்றம் சென்று கடைசியாக திருச்செந்தூரில் வழிபாட்டை முடிக்கவுள்ளனர். நம் கலாச்சாரம் பிடித்து விட்டதால் சிலர் தமிழ் மொழியை ஆர்வமுடன் கற்று வருகின்றனர். அமெரிக்காவில் ரஜினிகாந்த் நடித்த பேட்ட படம் 270 திரையரங்குகளில் வெளியானது. நியூஜெர்சி, டல்லாஸ் மாகாணங்களில் உள்ள ரஜினிகாந்த் மக்கள் மன்ற ரசிகர்கள் பிரீமியர் ஷோவை ஆரவாரமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட இந்திய போலீஸ் அதிகாரிக்கு அமெரிக்க அதிபர் புகழாரம். அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணத்தில் உள்ள நியூமன் நகரில் போலீஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்தவர் கேப்டன் சிங். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இவர் கடந்த மாதம் 26ஆம் தேதி போக்குவரத்து சிக்னலில் நின்று கொண்டிருந்த போது மெக்சிகோவைச் சேர்ந்த வாலிபர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய அந்த வாலிபரை கலிஃபோர்னியா போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய வம்சாவளி போலீஸ் அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனுதாபம் தெரிவித்தார். மேலும் கடந்த 4ஆம் தேதி கேப்டன் சிங்கின் குடும்பத்தினர் மற்றும் அவருடன் பணியாற்றிய சக போலீசாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்திய போலீஸ் அதிகாரி கேப்டன் சிங் தேசத்தின் கதாநாயகன் என தெரிவித்து அவருக்கு புகழாரம் சூட்டினார். அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்ப 40,000 கோடி ரூபாய் தேவை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். நாட்டு மக்களிடம் தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்புவதற்காக 40,000 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவித்தார். அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் பிரம்மாண்ட சுவர் எழுப்புவதற்காக உள்நாட்டு நிதியில் $5 பில்லியன், அதாவது சுமார் 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கும்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க நாடாளுமன்றத்தை வலியுறுத்தியுள்ளார். அரசாங்க முடக்கம் குறித்த பேச்சுவார்த்தையிலிருந்து பாதியிலேயே வெளியேறிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவின் அரசாங்க முடக்கம் 19வது நாளை கடந்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை கூட்டத்தில் ஜனநாயக கட்சியினருடன் உடன்பாடு ஏற்படாத நிலையில் கூட்டத்திலிருந்து பாதியிலேயே வெளியேறினார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமேசான் நிறுவனர் மனைவியை விவாகரத்து செய்தார். உலகின் முதுநிலை பணக்காரரும் அமேசான் நிறுவனத்தின் நிறுவனருமான ஜெஃப் பெசோஸ் தனது மனைவியை விவாகரத்து செய்வதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதளத்தில் இனி வரும் நாட்களை சமூக பணிகளுக்கு செலவிட இருப்பதாகவும் 25 ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பின்னர் பிரியும் முடிவை இருவரும் கூட்டாக அறிவிப்பதாகவும் ஜெஃப் பெசோஸ் தெரிவித்தார். சீன அமெரிக்க வர்த்தக போர் முடிவுக்கு வருமா? உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளாக திகழும் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கும் இடையே கடந்த ஆண்டில் வர்த்தக போர் மூண்டது. கடந்த மாதம் அர்ஜென்டினாவில் நடந்த G20 உச்சி மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சீன அதிபர் ஜின்பிங்கும் சந்தித்து பேசி இருதரப்பு வர்த்தக போரை 2019 மார்ச் 1 வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்தனர். இந்த நிலையில் சீனா அமெரிக்கா இடையே வர்த்தக ரீதியிலான பேச்சுவார்த்தை சீன தலைநகர் பீஜிங்கில் நடக்கவுள்ளது. இதற்காக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் சீனாவுக்கு செல்கின்றனர்.
இரு நாட்டு துணை நிதி அமைச்சர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சீன வணிக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. H-1B விசாதாரர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றதிலிருந்து H-1B விசாதாரர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு வந்தது. இதனால் ஒவ்வொரு முறையும் விசா காலம் முடிந்த பின்னர் தங்களது விசா புதுப்பிக்கப்படுமா என்ற கவலையிலேயே இருந்து வந்தனர். இந்த நிலையில் H-1B விசாவுக்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கனடா பிரதமர் தமிழர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தமிழர்களுக்கு தைத்திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை தமிழ் மொழியில் தெரிவித்துள்ளார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் from America.